நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோ மீண்டும் வரவேற்கிறோம். நாளை அதாவது இந்தியாவைச் சேர்ந்த சத்யாத்ரி அவர்களும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா அவர்களும் நோபல் பரிசின் அதாவது உலக அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நாளை அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நிச்சயமா இந்த நேரத்தில் அமைதிக்கான நோபல் பரிசை இந்தியாவின் குழந்தைகள் உரிமை போராளி கைலாஷ் சத்யார்த்தி, பெண் கல்விக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் மலாலா பகிர்ந்து கொள்றாங்க. இந்த நிலையில கைலாஷ் சத்யார்த்தி பற்றி அவருடைய செயல்பாடுகள் பற்றியான ஒரு செய்தியை முதல்ல பார்த்துடலாம். அமைதிக்கான நோபல் பரிசை பெற இருக்கும் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தி 1954ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர். பொறியாளராக தனது பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த இவர் 1980ஆம் ஆண்டு முதல் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளார். 1998ஆம் ஆண்டு இவர் நடத்திய சர்வதேச பேரணி குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான வலுவான பதிவாக அமைந்தது. பல நாடுகளில் நாங்கள் பார்த்துள்ளோம், கடத்தல் அதிகரித்துள்ளது. குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய குழந்தைகளின் தேவை பல துறைகளிலும் உயர்ந்து வருகின்றது. அதனால்தான் சர்வதேச குழந்தைகள் நல ஆர்வலர்கள் குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றச்செயலை தடுக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கோருகின்றனர். அமைதிக்கான நோபல் பெறும் இந்த தருணத்தில் சர்வதேச அளவில் குழந்தைகளுக்கு எதிரான தீமைகளை தடுக்க தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் சமூக மாற்றங்களை எடுத்த அரசுகள், வர்த்தக நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றே வலியுறுத்துகிறார் சத்யார்த்தி. The politicians came with good words and rhetorics, not with resources. அரசியல்வாதிகள் நோட்டு புத்தகங்களை வழங்கினார்கள், ஆனால் காசோலை புத்தகத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் காசோலை புத்தகத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சிறுவர்களை பள்ளிக்கு அனுப்புவதை உறுதி செய்திருக்க வேண்டும். பள்ளிதான் அனைத்து உரிமைகளுக்கும் அடிப்படை. வளர்ந்த நாடுகளும் இது குறித்து அக்கறையின்றியே இருக்கின்றன. கைலாஷ் சத்யார்த்தியின் BBA அமைப்பு மூலம் இதுவரை 80,000 குழந்தைகள் மறுவாழ்வு பெற்றுள்ளனர். உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வரும் சத்யார்த்தி நோபல் பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்ட போது சர்வதேச அளவில் பல வகைகளில் பாதிக்குள்ளாகி வரும் குழந்தைகள் கிடைத்த வெற்றி என்றே குறிப்பிட்டார். உலக அமைதிக்கான நோபல் பரிசை அந்த இருவரும் பெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து பார்ப்போம். அதாவது இந்த தகவலை பொறுத்தவரை, நாம் பார்க்கக்கூடிய இந்த தகவலை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தகவல் பெறப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்க்க போனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டு குழந்தை தொழிலாளர்கள், அதாவது 5 வயதிலிருந்து 14 வயதிற்கு இடைப்பட்ட அந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய கணக்கெடுப்பு இது. அதன்படி பார்க்க போனால் 2001ஆம் ஆண்டு 19 லட்சமாக இருந்தார்கள். 2011ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் அது 8,96,301 குறைந்திருக்கின்றது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 2001ல் 7,64,075 பேரா இருந்தாங்க. 2011 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா அது 4,90,000 பேரா குறைந்திருக்குன்னு சொல்லலாம். அதேபோல் பீகாரை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டு 11,17,500 குழந்தை தொழிலாளர்கள் இருந்ததாக கணக்கெடுப்பு கூறுகின்றது. 2011ஆம் ஆண்டு அது 4,50,000 குறைந்திருப்பதாக 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த கணக்கெடுப்பு கூறுகின்றது. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தளவு 2001 கணக்கெடுப்பு படி 13,63,000 குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருந்திருக்கிறாங்க. 2011 படி 4,04,851 பேர் குழந்தை தொழிலாளர்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டை பொறுத்தவரை 4,18,000 குழந்தை தொழிலாளர்கள் இருந்ததாக கணக்கெடுப்பு கூறுகின்றது. 2011ஆம் ஆண்டு 1,51,437 குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு கூறுகின்றது. ஒட்டுமொத்தமா இப்போ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1,26,66,377 குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருந்திருக்கிறாங்க. 2011 நிலவரப்படி இது 43,53,2
747 குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுமார் 50 லட்சம் குழந்தைகள் இன்னும் குழந்தை தொழிலாளர்களாக இருப்பதாக இந்திய அரசே தெரிவிக்கிட்டது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக குழந்தைகள் உரிமை செயல்பாட்டாளர் தேவநேயன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ நம்ம இந்த கணக்கெடுப்புகளில் கூட பார்த்தோம், குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக இந்தியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான வலுவான சட்டங்கள் இருக்குது அப்படின்னாலுமே இன்னும் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 50 லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இது எனக்கு உறுதியான விஷயமா தோணலை. ஏன்னா இப்போவும் நம்ம பார்க்கும்போது நிறைய தொழிலாளர்கள் நிறைய கடைகளில் சின்ன சின்ன இடங்களில் வேலை செய்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன முரண்படுறேன். வலுவான சட்டங்கள் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக குழந்தை உழைப்பு தடுப்பு சட்டங்களும் வலுவற்ற சட்டங்கள் தான். இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கார்கள் என்பது பற்றியான தகவல் எதுவுமே கிடையாது. நீங்கள் தகவலர் உரிமை சட்டத்தை கேட்டால் எதுவரை கிடையாது. அதற்காக உருவாக்கப்பட்டிருக்க டாஸ்க் ஃபோர்ஸ் என்னப்படுகிற அந்த ஃபோர்ஸ் எத்தனை பேர்த்த மீட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைகள் என்ன நடந்திருக்காங்கிற தகவலே கிடையாது. ஒரு வலுவற்ற சட்டங்களாக தான் இருக்குது. முதல்ல குழந்தை உழைப்பாளர்கள் பற்றிய பார்வை மாறணும். இப்போ குழந்தை உழைப்பாளர், குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற வார்த்தையும் கூட நான் முரண்பட்டு குழந்தை உழைப்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தை உழைப்பாளர் குடும்பத்திற்கு அவமானம் என்று சொல்வது மிகப்பெரிய மோசடி. குழந்தை உழைப்பு என்பது இந்த தேசத்திற்கு அவமானம். அப்படிங்கிற மாற்றம் என்னைக்கு வருதோ, ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் அது. நீங்கள் வாழ்க்கையில் திரும்பியே கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு 20 வயசில் உங்களுக்கு கிடைக்காததை 30 வயசில் அனுபவித்துக் கொள்ளலாம், 30 வயசில் கிடைக்காது 40 வயசில் அனுபவிக்கலாம். ஆனால் 10, 12, 13, 15 வயதில் அனுபவிக்கப்படுறது 5 கோடி 10 கோடி ரூபாய் கொடுத்தா அனுபவிக்க முடியாது. அப்போ அது ஒரு பருவ இழப்புன்னு யாரும் பார்க்கறதில்லை. பருவ இழக்கு. இப்போ இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு, சட்டத்தை பொறுத்தளவு, இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு அதிகப்படியாக என்ன மாதிரியான சட்டம் என்ன சொல்லுது, அவர்களுக்கு என்ன தண்டனை? அதிகபட்சமான தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா தண்டம், 6 மாதத்துலேருந்து 2 ஆண்டுகள் தாங்க. அதை நீங்கள் யார் போய் பிடிக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க? இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த சட்டத்திலே வலுவற்ற சட்டமாக இருக்குது. ஆனால் குழந்தை அப்படிங்கிற டெஃபினேஷனே தெளிவு கிடையாது. ஒரு குழந்தை அப்படின்னா உலகளாவிய பிரகடனத்தின் அடிப்படையில் 18 வயது வரை குழந்தைகள். இப்போ ஜேஜே ஆக்ட் படி 18 வயது. இந்தியாவில் இருக்கிற சில்ட்ரன் பாலிசி, குழந்தைகளுக்கான பாலிசி 18 வயசு சொல்லுது. ஆனால் குழந்தை தொழிலாளர் உழைப்பு சட்டம் 14 பேசுது. எவ்வளோ மோசடி பாருங்கள். இப்போ ஒரு 15 வயதில் ஒரு குழந்தை உழைக்கலாம். அந்த 15 வயதில் உழைக்கிற குழந்தை தன்னோட பேரில் 1 சென்ட் இடம் வாங்க முடியுமா? அதுக்கு 18 வயசு. 15 வயதில் ஒரு குழந்தை கார் எங்காவது சுற்றினா, 15 வயதில் கார் ஓட்டுற குழந்தைக்கு நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். அப்போது ஒரு குழந்தையை சுரண்டலாம், ஆனால் அந்த குழந்தை தன்னோட பேரில் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த குழந்தையை சுரண்டுகிற மனநிலை இருக்குது பாருங்கள். அந்த சுரண்டுகிற மனநிலை தான் இருக்குது. அப்போ இந்த சட்டத்தில் வலு அதிகபட்சமாக 14 என்ன பண்ணிடுவாங்கன்னா, எந்த குழந்தையை கேட்டு பாருங்கள், உடனே 15 சொல்லும். அப்போ நீங்கள் ஒன்று. அடுத்து என்ன நடக்குதுன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் குழந்தை உழைப்பாளர்கள் இருக்கு. இன்னைக்கு வீட்டு சார்ந்து இருக்கிற பணி தொழிலாளர்களாக நீ குழந்தை உழைப்பாளர் இருக்கு. இன்னைக்கு கொலுசு தொழிலாளர் இருக்கட்டும், பட்டாசு தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழிலாக இருக்கு, அங்கே குழந்தை உழைப்பாளர் அதிகரித்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு நகரத்தில் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளி மாநிலத்தை சார்ந்த அதிகபட்சமான குழந்தைகள் இன்னைக்கு அந்த உணவகங்களை குழந்தை உழைப்பாளர்களாக இருக்காங்க. எந்த குழந்தையை பார்த்தா 14 வயசுல உடனே என்ன சொல்லுவாங்க? 15. இப்போ இந்த குழந்தைக்கான வயதை கண்டுபிடிப்பதற்கான இருக்க மெக்கானிசம் வீக்கா இருக்கு. அடுத்து இந்த மெக்கானிசத்தை தாண்டி அந்த குழந்தையை மீட்டு கொண்டு போய் கொடுக்காங்களே, என்ன ரெஸ்ட்? அதுவே சிக்கல் இல்லையா? ஒரு குழந்தையை கொண்டு போய் நீங்க குழந்தைகிட்டயே அவருடைய மனநிலையவே 15ன்னு சொல்றதுக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நீங்க அதை அவர்களை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அது மாதிரியான செயல்கள் செய்யறது வாய்ப்பே இல்லை. ஆய்வும் கூட நீங்க என்ன மோசடி நடக்குதுன்னா, ஆய்வுங்கிறது கொடுக்கறது பல்லுனோட வச்சு 15 வயசா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா 15 இருக்கலாம். அந்த இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லல. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் கொத்தடிமை குழந்தைகளா இருக்கிறாங்க? இன்னைக்கு குழந்தை உழைப்பை விட மோசமானது கொத்தடிமை குழந்தைகள். இன்னைக்கு மில்களில் கொத்தடிமை குழந்தைகளா இருக்காங்க. இன்னைக்கு இந்த செங்கல் சூளைகளில் கொத்தடிமை குழந்தைகளா இருக்காங்க. எல்லா இடத்திலும் கொத்தடிமை குழந்தைகளா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை அது ஒரு சக மனுஷனுங்கிற பார்க்குற பார்வை இல்லை இன்னைக்கு. அப்போ அதை தாண்டி அந்த குழந்தைக்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நாம் அனுபவிப்பதற்கான சமூகமாக இருக்கிற மாதிரி இருக்கேன். இன்றைக்கி நல்ல முயற்சி. நாளைக்கு மனித உரிமை தினம். இன்றைக்கி உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். குழந்தைகளுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையான்னு சொல்லியிருக்கோம், பேசிட்டோம். உரிமை இருக்கா இல்லையான்னு பேசவே முடியாது. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு உரிமை இருக்கிறது அங்கீகரிக்கப்படாமலே பேசப்படுகிற சூழலில் இன்றைக்கி மனித உரிமைக்கு தினத்து அடுத்த நாளில் இன்றைக்கி 2 விருது வாங்குறாங்க அப்படின்னா விருதுக்கு பெருமை. ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற குழந்தைகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இந்த சூழலில் மலாலா விருது பெற இருப்பது பற்றி பாகிஸ்தான் ஊடகவியலாளர் ஹம்சா அசீமிடம் நம் செய்தியாளர் ஹசீப் உரையாடுவார். அதை பார்க்கலாம். பனிமலர், ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஹம்சா அமீர் அவர்கள் நம்மோடு ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஹம்சா, thank you so much for joining with us. Tomorrow Pakistan is going to share the Nobel Prize for Peace
along with an Indian. So what does it mean to Pakistani people? Well, see, that it's actually indeed going to be a moment of pride for Pakistan, because Malala Yousafzai is someone who is known as a very brave individual who took her stand against from an area who basically who was in the mountains, troubled by the Taliban and terrorism. She took her stand, and she took it to way far ahead as far as reaching out to the world is concerned. Now Malala Yousafzai is actually a world-known figure. Pakistan actually takes this opportunity to not only appreciate what Malala has done, but also know and realize the fact that Malala can actually be the voice of Pakistan, to show the lighter side, show the human-based side of Pakistan, and not only show Pakistan as a terrorist hit state. And that is where Malala can be a lot of use of Pakistan, that by she can actually promote Pakistan's peace and stability. And that is exactly what she did, because she realized that Pakistan and India have got stretched ties, that they are going on tensions on the line of control, there are troubles on the borders. She invited both the premiers to come to a ceremony and break the ice as far as relationship and initiation of talks and relationship between India and Pakistan are concerned. That was something very major that she did. So I think Malala will be the voice of Pakistan, will be the pride of Pakistan, and that is what she's going to do, that she will actually address the voice from inside of Pakistan, the human voice of Pakistan, the voice of the people of Pakistan, who are more peaceful than anyone anywhere in the world. And she will be the one who actually will be able to reach it out to anywhere and every corner of the world, because she is someone who's now heard and felt everywhere in the world. Hamza, in this moment, is there any official comment from Taliban side? No, there have been no comment from the Taliban. You know that in Pakistan there is an operation against the militants going on. They are already on the run. Recently, we have not seen them giving out any comments whatsoever. So I don't think they would do that. And even right now, Malala Yousafzai is actually in exile. She's not come back to Pakistan, and her family is not in Pakistan. So I think she does not actually serve the interest of the Taliban as far as her being in Pakistan is concerned. She's not. So when she's not, that means that she is not actually hurting Taliban as much, because she does not now talk against the Taliban. She only talks about what happened to her when the Taliban hit her, and she also talks about the courage she actually possesses to stand against them. And that is where the important at this point, another important question: what if Malala come back to Pakistan? How ready Pakistani government is to give protection to her? Well, firstly, I think it is highly unlikely for Malala to come back to Pakistan, only for the fact that her family is, at one side, the family actually attracts a lot of positive vibes from the people, but on the other side, there are people who do not like Malala too much. They actually take her as someone who was used as a plot by the West, to actually inflame more angry sentiments against the people. They also blame her for leaving Pakistan along with her family, going in the UK and staying there and talking about peace in Pakistan, while the person who talks about it is not actually here. So there is a mixed sentiment. So I think even if she wants to come back to Pakistan, firstly, government would not allow her to come back. One, because it is very vulnerable that she will be attacked, and secondly, there are a lot of terror threats going on. So whenever she comes back, if she does, which is, as I said, it's highly unlikely. Even if she does, then it will be a really big challenge for Pakistani government to actually ensure the safety and security of Malala and her family. Hamza, thank you so much for joining with us. Thanks for your comment. Thanks. ஹம்சா அவர்கள் கூறியதை கேட்டோம். அவரை பொறுத்தவரை மலாலா பாகிஸ்தானியர்களுடைய குரலாக செயல்படுவார். அந்த வகையில் நாளை மலாலா நோபல் பரிசை பெறுவது என்பது ஒவ்வொரு பாகிஸ்தானியருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். அதே போல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான தற்போது கசந்து வரும் இந்த உறவு, இந்த சூழ்நிலையில் 2 பேர், அதாவது இந்தியாவைச் சேர்ந்த ஒருவரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரும் உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவது ஒரு சரியான விஷயமாகவே அவர் பார்ப்பதாக கூறுகின்றார். அதே போல இது தொடர்பாக இதுவரை தாலிபான்களிடமிருந்து இது போன்றது ஒரு கமெண்ட், அதாவது அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான அறிக்கையும் கூட வெளியிடப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல மீண்டும் பாகிஸ்தானுக்கு மலாலா திரும்புவது என்பது பல்வேறு தரப்பினரிடமும் பல்வேறு வகையாக பார்க்கப்படுவதாகவும், குறிப்பாக சிலர் அவர் மலாலா பாகிஸ்தான் திரும்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக பார்ப்பதாகவும் தெரிவிக்கின்றார். அதே போல அரசை பொறுத்தவரையும் கூட அவருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்ற கருத்தை ஹம்சா தெரிவித்தார். பனிமலர், இனி உங்களுடன்.
நிச்சயமா ஹசீஃப். இப்போ நீங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு இந்த உங்களை மாதிரியான செயல்பாட்டாளர்கள் என்ன செய்றீங்க? இந்த நிலையை மாற்றுறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அளவிற்கு இது சென்று சேர்ந்திருக்கேன். உண்மையாலுமே அதாவது குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் என்கிற அமைப்பின் மூலம் நாங்கள் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமானது வந்து அனைத்து சட்டங்களிலும் 18 வயது வரை குழந்தைகள் என்ற மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை வந்து 14ஓட நிறுத்திட்டாங்க. அது 18 வயது வரைக்கும். அப்போ வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் 0 முதல் 18 வயது வரை இலவச தரமான கட்டாய கல்வி உறுதி செய்யப்படணும். அடுத்து வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறிய குழந்தைகள் வந்து உழைப்பாளர்களாகத்தான் கருதணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து இந்த குழந்தை உழைப்பாளர் தொடர்பாக இருக்கிற விஷயத்தில் வந்து எல்லா நிலைகளிலும் ஒரு இணைந்து செயல்படுவதற்கான விஷயம். இப்போ கல்வித்துறை எடுத்துக்கிட்டால் தனிப்பட்ட மாதிரி இயங்குவதோ, அது சமூக நலத்துறை தனியாக இயங்குவதோ, அல்லது குழந்தை உரிமை ஆணையம் தனியாக இயங்குவதோ, அல்லது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி தனியாக, இப்படி ஒவ்வொரு குழந்தைகளுக்காக அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. அனைத்து ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு குழந்தை உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கிற பணிகளை நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ குழந்தை உரிமை பாதுகாப்பு என்பது குழந்தை உரிமைகளோட உரிமைகளை பாதுகாக்கணும். குழந்தை உரிமையும் மனித உரிமையே என்ற கண்ணோட்டத்தில் அணுகுனதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமா நீங்க அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பது என்பது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம விருந்தினரும் பதிவு செஞ்சிருக்கார். நாளை மற்றொரு 06 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.